இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இவங்க சொன்னது என்னன்னா, இங்க பாருங்க, ஒரு ராஜ்யசபா வருது. இந்த ராஜ்யசபால 2 விஷயம் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு சொல்றது முழுமையா கிடைச்ச தகவலை வச்சு சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவரை வந்து ஒண்ணு ராஜ்யசபாக்கு நீங்க போயிடுங்க, இவரை இங்க உள்ள நுழைஞ்சாருன்னா துணை முதல்வர் ஆயிடலாம். சோ உங்களோட இது வந்து லீகசி இருக்கு பாருங்க, ஜனதா தளோட உங்க நிதிஷ்குமார் லீகசி இவர் மூலமா கண்டினியூ ஆகும். எப்படி ஸ்டாலினோட லீகசி உதயநிதி முன் கொண்டு போவார் சொல்றாங்க, அந்த மாதிரி. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்லுவார், அவ குடும்பத்துக்குள்ளேயே ஒத்தர அடிதடியே. அவரோட அருமை அண்ணன் தேஜ் பிரதாப்பும் இவரும் அவர் ரொம்ப அவர் என்டிஏ பக்கம் போனோன்னு காத்துட்டு இருக்காரு. இதுல இவங்க தங்கச்சி ரோஹிணி ஆச்சாரியா என்ன அடிச்சாங்க வீட்டுல அப்படின்னு தான் அண்ணாமலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில போனாரு. யாரு? லாலுக்கு கிட்னி கொடுத்தவங்க. சோ இதுல என்ன ஒரு இது என்னன்னா, ஆனா இதுதான் பீகாரோட அரசியலோட இது. இப்ப அவங்க பயப்படுறது என்ன, பயப்படுறாங்க நாளைக்கு தபால் நிதிஷ் ஒரு ஏதாவது அவருக்கு ஆச்சுன்னா நம்ம கட்சியில லீடரே இருக்காது. அப்போ அந்த மாதிரி நிலைமையில உங்களுக்கு நிஷாந்தை ப்ரிப்பேர் கூட பண்ண முடியாது. இப்ப நிஷாந்த் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜென்ரலா பொதுவாக பேசப்படுறது என்னன்னா, நிஷாந்த் வந்து எடுத்த உடனே சிஎம் ஆகிறதுக்கு அந்த இது இல்லை அவருக்கு. ஸோ டெபுட்டி சிஎம் மூலம் நுழைஞ்சுப்பாரு. அப்புறம் பிஜேபி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலப்பாடு என்ன பார்ப்போம், நிதிஷ்குமார் சிஎம், அதே குர்மி கோயிரி கம்யூனிட்டி சேர்ந்தவர் சம்ராட் சௌத்ரி, அவர் துணை முதல்வர். அப்புறம் விஜய் சித்தாங்கிறவர் பூமியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் துணை முதல்வர். இப்ப வந்து பாருங்க, இதுல டாப்ல இல்லாத கம்யூனிட்டி யாரு? யாதவ் இல்ல. அப்ப அது யார் யாதவ் தலைவரா இருக்கலாம்? அப்போ ஒரு பேர் ரொம்ப ஓடுறது என்னன்னா, நித்யானந்த ராய். அவர் பேர் ராய், ஆனா அவர் யாதவ். அப்படிதான் ஸ்டாலின் ஒரு டாக்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு சொல்றாங்க. அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். உள்ளாட்சியில 20% ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இதுல ஒண்ணு முக்கியமான என்னன்னா, ராகுல் காந்தி இதுல ஒரு விதமாக சைட்லைன் ஆயிட்டார் தமிழ்நாடு பொறுத்து மட்டும். அதுல ஸ்டாலின், ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு விதமாக பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் பண்ணிட்டாங்க. இத ராகுல் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு நம்ம லைன் இவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் ஹஸ் பீன் அவுட் ஸ்மார்டட். அதே ப. சிதம்பரத்துக்கு என்ன, இப்போதைக்கு பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷாப்லா சார். சொல்லுங்க, மாநிலங்களவை தேர்தல் ஒரே பரபரப்பா இருக்கு. அதுவும் பீகார்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பரபரப்பே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ்குமார் அவர்களுடைய ராஜினாமா மற்றும் அவர் மாநிலங்களவைக்காக வேட்பு மனு தாக்கல் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய விவாதத்தையுமே ஏற்படுத்தி இருக்கிறது. பாருங்க, பிஜேபி வந்து எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க, கூட்டணி வந்து சேர்ந்தவங்களை இன்னைக்கு வந்து எப்படி பண்ணிட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக இவர்களை இறக்கி விட்டார்கள், இதை ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் கட்சியினரே போராட்டம் நடத்துறாங்க பாருங்கன்ற மாதிரியான ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. இதன் பின்னணியில் என்ன நடந்தது, எதற்காக இந்த முடிவை நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார், இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? அதாவது ஷாம்லா, நிதிஷ்குமாரை யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த நீங்க பாத்துருக்கீங்க, பல முறை பல்ட்டி அடிச்சிருக்காரு. இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க, எப்போ வேணா மாத்துவாரு. அவருக்கு ஒரு உண்மை என்னன்னா, அவரோட உடல்நிலை சரியில்லை.
அதை வந்து நார்மலாக ஒருத்தரோட உடல்நிலைமை பற்றி நம்ம பேச மாட்டோம். பட் அவருக்கு என்னன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு, எக்ஸாஸ்ட் ஆகிடுறாரு. அப்புறம் பாதி நேரம் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது என்ன வயசு காரணம், ஏன்னா வயசு அதிகம் இல்லை, இப்போ 75 தான் ஆயிருக்கு. இருந்தும் அவரோட ஹெல்த்து கொஞ்ச நாள் அதான் 2 வருடமா இது ப்ராப்ளமாக இருக்கு. அதுல அவங்க கட்சி இருக்கு பார்த்தீங்களா, ஜனதாதள் யுனைடெட் கட்சி, இந்த தடவை 84 தொகுதி கிடைச்சது, அவங்க ஜெயிச்சாங்க. பிஜேபி 89. இந்த தடவை அவர் என்ன பண்ணாரு, போன தடவை மாதிரி என்ன சொன்னாரு, இல்ல நான் சிஎம் ஆல அப்படின்னாரு. பிஜேபி சொன்னா இல்ல நீங்களும் சிஎம் இருங்க, எங்களுக்கு அதிகம் 5 சீட் அதிகம் இருந்தா கூட நீங்க ஆங்க அப்படின்னாங்க. அவர் ஆனாரு. அப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட பார்த்திருப்பீங்க, இந்த நவம்பர் மாதத்துல இருந்த தேர்தல்ல எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து இதே தான் வாதம். நீங்க நிதிஷுக்கு உடல் கோளாறு இருக்குது, அவரால் மேனேஜ் பண்ண முடியாது, இந்த 3-4 மாசம் கழிச்சு போயிடுவாரு, 6 மாசத்துல போயிடுவாரு, பிஜேபி வந்துருவாங்க அப்படி எப்படி சொல்லிட்டு இருந்தான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ அவரோட முழு இதை பார்த்துக்கிறது சீஃப் செக்ரட்டரி தான். பிஆரோட தலைமை செயலாளர் தான் எல்லாம் பண்றாரு. எப்படி எம்ஜிஆர் வந்து நான் சொல்ற பீரியட் பாருங்க, எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆரம்பிச்சு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா முழுமையா அவர் பின்னாடி இருந்து செயல்பட்டது. அப்ப டிவி ஆண்டனின்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் செக்ரட்டரி, அவர் தான் எல்லாம் பண்ணியிருந்தாரு, இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் இது கூட அவர் இது கொடுப்பாரு. அவர் போய் எம்ஜிஆர்ட்ட கேட்பாரு, என்னங்க எப்படி என்னன்னு, அவர் என்ன வாய் இப்படி என்ன சொல்றாரோ அதை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். ஏன்னா அந்த பீரியட்ல நான் தலைமை செயலத்தை கவர் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். எப்படி எம்ஜிஆருக்கு பாப்புலாரிட்டி இருந்து, அதனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதே நேரத்தில் கட்சியில் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவர் தொடர்ந்து இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாது. இங்க பாருங்க அதே மாதிரிதான் கட்சி தொண்டர்கள் சொல்றாங்க அவர் போகக்கூடாது, ஏன்னா அவ்வளவு பாப்புலர், பயங்கர மேண்டேட் அவருக்கு. ஆர்ஜேடி ஒன்றும் இல்லாம 25 சீட் ஆயிடுச்சு. இப்ப எதிர்கட்சி ஒரு அந்த நிலையில இருக்காங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிஜேபி இந்த நிதிஷ்குமார்னால தான் இந்த ஓட்டு வந்துச்சு, நாங்க சொன்னது போறே ஆகுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இது பண்றாங்க. ஜேடிக்குள்ள என்ன நடக்குது நான் சொல்றேன். அதாவது தொண்டர்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, அவர் போகக்கூடாது. அதனால்தான் இன்னைக்கு பட்டால பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி அலுவலகத்திலே கொஞ்சம் கலாட்டாலாம் இருக்கு, அவர் போகக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த அவர் திருப்பி வந்ததுலேருந்து ஒரு 2-3 மாசமா நிதிஷ்க்கு நெருங்கிய சீனியர் ஜனதாதள் தலைவர்கள் அவர்களை என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாருங்க இந்த மாதிரி போச்சுன்னா அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. சொல்லப்போனா ஷாமிலா, நான் ஒருத்தரோட உடல் குறைவை பத்தி நான் பேச மாட்டேன், ஏன்னா அதை அவங்களை பத்தி அரசியல பேசக்கூடாது. பட் இவர் கேஸ்ல என்னன்னா, கேபினெட் மீட்டிங்ல அப்படியே கண்ணு மூடிடுவாரு, ரொம்ப அவரால் முடியல. அப்புறம் சில சமயம் என்ன சொல்றாரு தெரியாது, எப்படியோ கேம்பெயின்ல கூட எழுதி படிச்சு முடிச்சுட்டாரு. அது ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம கட்சி 2 பிளவாயிடும். ஒரு பிளவு பிஜேபிக்குள்ள போயிடும், இவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இன்னொரு பிளவு ஆர்ஜேடிக்கு போயிடும். அதனால நிதிஷ்க்கு நெருங்கி இருக்க தலைவர்கள் அவர்கள்லாம் பிஜேபி பக்கம் சாயற தலைவர்கள் இல்லை, கொஞ்சம் அதாவது ஜேடியு வந்து அதோட இது இருக்கணும், அதோட ஐடென்டிட்டி அடையாளம் போயிடக்கூடாதுன்னு அவங்களே அவர்கிட்ட சொன்னாங்க. இங்க பாருங்க, நீங்க குர்மி சமுதாயத்துக்கு தலைவராக எல்லாரும் பார்க்குறாங்க, அதாவது எக்கனாமிலி பேக்வர்ட் கிளாஸ் இபிசி, இதை சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணதை இவர் நிதிஷ் தான். குர்மி கோயரி இவங்கெல்லாம் அந்த இதில் வர்றாங்க கேட்டகரியில். அதனால இதுக்கு ஒரே வழி இருக்குன்னா உங்க மகன், ஏன்னா நிதிஷுக்கு அடுத்த நம்பர் 2 கிடையாது கட்சியில, உங்க மகன் நிஷாந்த கொண்டு வந்துருங்க. நிஷாந்த கொண்டு வந்துட்டீங்கன்னா இது கண்டினியூ ஆகும். இதுல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, இது அது வேற ஒரு சப்ஜெக்ட். என்ன ஜனதாதள்லயும் திருப்பி வாரிசு அரசியலா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது என்ன, நீங்க திமுக சொன்னீங்க, காங்கிரஸ் சொன்னீங்க, ஏன் டிடிபிலயே அப்படிதான் இருக்குது. இல்ல அனுபவம் கூட, அரசியல் அனுபவம் கூட அந்த அளவுக்கு அவருக்கு இல்ல அப்படின்னு தானே சொல்லப்படுது நிஷாந்துக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, குறைஞ்ச ஒரு 7-8 மாசமா, அதாவது தேர்தலும் அதுக்கு பிறகும் இவர் அப்பாவே அதை இண்டிகேட் பண்ணிருக்காரு அவருக்கு, நீ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சுத்தாரம்பின்னு. அவர் அங்கங்க போய் இந்த ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் என்ன, விவசாயிகளுக்கு என்ன நடக்குது அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நிஷாந்துங்கிறவர் இவர் ஒரு இன்ஜினியர் தகப்பனார் போல. இப்ப இவங்க சொன்னது என்னன்னா, இங்க பாருங்க ஒரு ராஜ்யசபா வருது, இந்த ராஜ்யசபால 2 விஷயம் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு சொல்றது முழுமையா கிடைச்ச தகவலை வச்சுன்னு சொல்றேன்.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவரை வந்து ஒண்ணு ராஜ்யசபாக்கு நீங்க போயிடுங்க, இவரை இங்க உள்ள நுழைஞ்சாருன்னா துணை முதல்வர் ஆயிடலாம். சோ உங்களோட இது வந்து லீகசி இருக்கு பாருங்க, ஜனதா தளோட உங்க நிதிஷ்குமார் லீகசி இவர் மூலமா கண்டினியூ ஆகும். எப்படி ஸ்டாலினோட லீகசி உதயநிதி முன் கொண்டு போவார் சொல்றாங்களோ அந்த மாதிரி இது கண்டினியூ ஆகும். அப்புறம் அவருக்கு பீகார்ல ஒரு தடவை டெபுட்டி சிஎம்மா வந்துட்டாருன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும். ஏன்னா முக்கியமா என்னன்னா ஜனதா தளுக்கு அந்த கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, கூர்மி, கோயிரி, நிஷாத், இந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் என்னன்னா நிதிஷ் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஐகான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அதை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஏன்னா அந்த இதை வேற யாரும் எடுத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணாரு, சரி இல்ல ராஜ்யசபா, இல்ல ராஜ்யசபா நிஷாந்த் வந்தாருன்னா ஒன்றும் டிஃபரன்ஸ் ஆகுது, ஒரு அமைச்சரா ஆகலாம், ஆனா பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஸோ அதுக்கு பிறகு இவர் என்ன அப்புறம் பாருங்க ஒரு வயசு, ஏன்னா தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் என் குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு ஒரு ஒத்த காலில் நின்றவர் நிதிஷ். குடும்ப அரசியல் கூடாது, ஏன்னா லாலு தன்னோட குடும்ப அரசியல் பண்ணிட்டாரு, அதை மாதிரி நானும் பண்ண மாட்டேன், அந்த குற்றச்சாட்டு என் பக்கம் வரக்கூடாது, அதுக்காக தான் அவர் சொல்லிட்டே இருந்தார். ஆனா வயசாக அவரால் முடியாத நிலைமையில வருது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இது வருது, மகன் மேல ஒரு பாசங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்புறம் இவர் மனைவி இருந்த போது, இவங்க மனைவி இருந்த போது என்ன பார்த்தீங்கன்னா மகனோட அவ்வளவு நல்ல தொடர்பு கிடையாது. அவங்க மனைவி இருந்த பிறகு இவர் கொஞ்சம் கிட்டக்காரர் பையனோட. பையன் அவர் கூட வந்து தங்க ஆரம்பிச்சாரு அதே பெங்களூர்ல. இப்ப போக என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இவருக்கு சரி இப்போ இவங்க கட்சியில இவ்வளவு சொல்றாங்க, நம்ம என்ன செய்யறது. அப்புறம் அவருக்கு தோணுது இனிமே நம்மளால வண்டி இழுக்க முடியாது. ஏன்னா பாருங்க இதை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களோட சட்டசபையில தொடர்ல கூட பாத்தீங்கன்னா அவர் உட்காந்துட்டே இருப்பார், தூங்கிடுவார், இல்லைன்னா ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கும் வேற ஏதாவது பேசுவாரு. அதாவது வயசோட இதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு வயசாகட்டி கூட அவருக்கு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வீக்னஸ், ஒரு டல்னஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இதுதான் டைம், இப்ப நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு பாருங்க அவர் இன்னைக்கு அவர் விட்டுருக்கிற ட்விட்டர்ல போட்ட இதை பாருங்க ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு, நான் வந்து சட்டசபையில் இருந்திருக்கேன், மேலவையில் இருந்திருக்கேன், அப்புறம் இதுலயும் இருந்திருக்கேன், கவுன்சில்லயும் இருந்திருக்கேன், ஸ்டேட் கவுன்சில்லயும், ஆனா நான் இல்லாதது ராஜ்யசபா தான், எனக்கு அங்க போன போல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நிதிஷ்குமார் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு லாஜிக்கா தெரியாது. ஆனா ஆர்ஜேடி சொல்றாங்க இல்ல இல்ல இது டெல்லியில எழுதப்பட்டது, டெல்லியில எழுதப்பட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண, அவர் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா எந்த நிமிஷம் திருப்பி டப்புன்னு மாத்திக்கலாம் அவர். சரி, அவரோட பையன் தான் அடுத்த கட்ட தலைவர்களே இல்லையா ஐக்கிய ஜனதா தளத்துல இருப்பாங்க இல்லையா, இவ்வளவு வருஷம் இருக்கிறவங்க. அவ பையன் வரும்பொழுது இது கண்டிப்பா எதிர்கட்சி வந்து வாரிசு அரசியல் தானே குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா அந்த கட்சி சொல்ல முடியாத நிலைமையில இருக்குது. இப்போ மெயினா சொல்லக்கூடிய கட்சி அது 25 சீட்டு தான் இருக்குது. படு தோல்வி இந்த போன இந்த தேர்தலில். தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்லுவார், அவ குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு அடிதடியே, அவரோட அருமை அண்ணன் தேஜ் பிரதாப்புக்கு இவரும் அவர் என்டிஏ பக்கம் போனோம்னு காத்துட்டு இருக்காரு. இதுல இவங்க தங்கச்சி ரோஹிணி ஆச்சாரியா என்ன அடிச்சாங்க வீட்டுல அப்படின்னு தான் அண்ணாமலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில போனாரு. யாரு, லாலுக்கு கிட்னி கொடுத்தவங்க. சோ இதுல என்ன ஒரு இது என்னன்னா, ஆனா இதுதான் பீகாரோட அரசியலோட இது. இப்ப அவங்க பயப்படுறது என்ன, பயப்பட்டு நாளைக்கு தபால் நிதிஷ் ஒரு ஏதாவது அவருக்கு ஆச்சுன்னா நம்ம கட்சியில லீடரே இருக்காது. அப்போ அந்த மாதிரி நிலைமையில உங்களுக்கு நிஷாந்த ப்ரிப்பேர் கூட பண்ண முடியாது. அப்ப நிஷாந்த் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்பவே நீங்க நிஷாந்த நுழைச்சாதான் அந்த லீகசி உங்களுக்கு வரும், கண்டினியூ பண்ணும். சரி, இப்ப பீகார்ல இப்ப பிஜேபி ஆட்சி அமைக்க போகுது, பிஜேபி சீஃப் மினிஸ்டர் வர போறாரா, அப்ப அவர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, அது வந்து இப்போ ஒன்றும் கிளியரா இல்லை. நிதிஷ் இன்சிஸ்ட் பண்ணார் வச்சுக்கோங்க, என் மகனே பண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? சோ அது ஒரு கேள்விக்குறிதான். பட் ஜெனரலா பொதுவாக பேசப்படுறது என்னன்னா, நிஷாந்த் வந்து எடுத்த உடனே சிஎம் ஆகிறதுக்கு அந்த இது இல்லை அவருக்கு. ஸோ டெபுட்டி சிஎம் மூலம் நுழைஞ்சுப்பாரு. அப்புறம் பிஜேபி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலப்பாடு என்ன பார்ப்போம், நிதிஷ்குமார் சிஎம், அதே குர்மி கோயிரி கம்யூனிட்டி சேர்ந்தவர் சம்ராட் சௌத்ரி, அவர் துணை முதல்வர். அப்புறம் விஜய் சின்ஹாங்கிறவர் பூமியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் துணை முதல்வர்.
இப்ப வந்து பாருங்க, இதுல டாப்ல இல்லாத கம்யூனிட்டி யாரு? யாதவ் இல்ல. அப்ப அது யார் யாதவ் தலைவரா இருக்கலாம்? அப்போ ஒரு பேர் ரொம்ப ஓடுறது என்னன்னா நித்யானந்த ராய். அவர் பேர் ராய், ஆனா அவர் யாதவ். ராய்ங்கிற பேர் பூமியார்லயும் இருப்பாங்க, யாதவர்களிலும் இருப்பாங்க. ஆனா அவர் யாதவ். அவர் பிஜேபியில ரொம்ப நாளா இருந்திருக்காரு. இன்னைக்கு மத்திய அரசுல அமித்ஷாக்கு நம்பர் 2 இருக்காரு. உள்துறை அமைச்சகத்துல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருக்காரு. அவர் ஒரு சீரியஸ் பேர் ஓடுறது. சம்ராட் சௌத்ரி என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்போ ஒரு குருமி தலைவர் நாத்திட்டு நம்ம ஏன் வரக்கூடாது, அடுத்த சான்ஸ் நமக்கு கிடைக்கிற எதிர்பார்க்கிறார். சம்ராட் சௌத்ரி ஆர்ஜேடியில இருந்தவர், ஜேடியூல இருந்தவர், அப்புறம் பிஜேபிக்கு வந்தவர். அதே குருமி கோயிரி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர். அது ஒண்ணு. அவருக்கு அதிகமா இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அதுல திலீப் ஜெயஸ்வால் பேர் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1-2 பேர் இருக்கிறது. பட் சீரியஸா பாத்தீங்கன்னா இப்படிதான் போகுது. ஏன்னா சம்ராட் சௌத்ரிக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும். அவர் வந்து அவ்வளவு ஒரிஜினல் பிஜேபி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது நிதிஷ்குமார். இப்ப நிதிஷ்குமார் அதை ஒத்துக்கணும். இல்ல ஜனதா தள்ல இருந்தா போடுங்க சொன்னா வேற வழி கிடையாது. சரி, இப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏதாவது அமைச்சர் பதவி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பொதுவாகவே நிறைய பேரை பார்க்குறோம், ராஜ்யசபால இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அமைச்சர் பதவியும் சேர்த்து கொடுக்குறாங்க பிஜேபியில. ஸோ அப்படி ஏதாவது ஒரு இது பரிசீலனையில் இருக்கா? அப்படியும் பேசுறாங்களே அமைச்சர் கொடுப்பாங்க, ஏற்கனவே அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தவர் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் வருதே. கட்டாயமா ஷாம்லா, இது டெஃபினட்டா அவர் வந்தார்னா அமைச்சரா இல்லாம இருக்க மாட்டார். அதனால பேசப்படுவது என்னன்னா, அவர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இண்டிகேட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இங்க டெல்லி வட்டாரங்கள் சொல்வது என்னன்னா, அவர் விவசாயம் இதை எடுத்துக்கலாம்னு பாக்குறாரு. விவசாய மந்திரி ஆனான்னு. ஏன்னா முன்னே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்திருக்காரு, ரயில்வே மினிஸ்டராவும் இருந்திருக்காரு. அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னா அவரோட கான்ஸ்டிடுவன்சிக்கு சரியா போகுது. ஆனா இப்ப விவசாய அமைச்சரா இருப்பது சிவராஜ் சிங் சௌஹான். ஆமாம், அவரு ஒரு முதலமைச்சர். ஆமா, முதலமைச்சர். அப்போ அதான் இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரிய மாற்றம் வரத்துக்கு இருக்கு மோடியோட அமைச்சரவையில். ரொம்ப நாளா டியூவா இருக்குது. இதெல்லாம் என்ன இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா, இதுல பெரிய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்துல பல கட்சிகள் இருக்காங்க, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். ஏக்நாத் ஷிண்டேயோட கட்சி, அவர் மகனை காத்துட்டு இருக்காரு ரொம்ப நாளா, ஸ்ரீநாத் ஷிண்டே, அவர் அமைச்சர். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பெரிய மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் பிஜேபி அமைச்சர்கள் பாதி பேர் மாற்றப்படலாம். சில பேரை கட்சிக்கு அனுப்பிச்சிருவாங்க, புது முகத்தை கொண்டு வரணும். ஏன்னா பாருங்க, இப்ப ஜெனரலா சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா, கொஞ்சம் மோடி அரசுல கொஞ்சம் டிரைவ் இன்னும் அதிகமானோன்னு, இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கணும். அண்ட் வரப்போற தேர்தல் எங்க? உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட், மணிப்பூர், கோவா, இதெல்லாம் 2027 வர தேர்தல். அதுல உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியத்துவம். இதெல்லாம் கொண்டு இதனால ஒரு பெரிய மாற்றம் வரும். சரி, கட்டாயம் வரப்போகுது. அதே நேரத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குமா இருக்காதா இருக்காதான்னு ஒரு திக்குன்னு கடைசியில் 28+1 என்னென்னமோ பேசினாங்க. 41 +2 39 35 30 கடைசியில் பார்த்தா 28+1. என்ன நடந்தது? வந்து இதில் ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன நடந்தது? ராகுல் காந்தி இப்போ எங்கே இருக்காரு? இங்கே தான் இந்தியாவுக்குள்ளே இருக்காரா, இல்லை வெளிநாட்டுக்கும் கிளம்பிட்டாரா? அங்கே என்ன பிரச்சனை நடக்குது காங்கிரஸுக்கு இந்த இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் சம்பந்தமா? இல்ல ஷாம்லா, இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த 28க்கு ஒத்துக்கணும்னா எதுக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்கணும்? இவ்வளவு டென்ஷன் எதுக்கு ஆயிருக்கணும்? இந்த அலையன்ஸுக்குள்ள ஒரு ஒரு டச் அண்ட் கோ சிச்சுவேஷன் வந்துச்சு. 2 சைடு அப்படி பொசிஷன் எடுத்துட்டாங்க. ஓ, நாளைக்கு இந்த பக்கம் போயிடுவாங்க போல. அப்படி இருந்தா பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் இவர்கள்லாம் ஏன் இவ்வளவு பெரிய குரல் கொடுக்கணும்? அண்ட் முதல்ல ஏன் ராகுல் காந்தி இவ்வளவு டஃபா இருக்கணும்? பல கேள்விகள் வருது. ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிடைச்ச எல்லா தகவலையும் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ராகுல் காந்தி ரொம்ப டஃப் ஆயிட்டாரு, நெகோசியேட்டர். அவர் ஒன்றும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் வேதனைப்பட்டார். அது எப்படி தெரிஞ்சது? கனிமொழி போய் சந்திச்ச போதும், அதுக்கு பிறகு சோடங்கர் பார்த்த போதும், அப்புறம் கேசி வேணுகோபால் வந்து பார்த்த போதும் ஒன்று தெரிஞ்ச என்னன்னா, ஒரு ஒரு நிர்பந்தத்தை போட ஆரம்பிச்சிட்டார், கண்டிஷன்.
என்ன நீங்க ஒத்துக்கங்க ஆட்சியில பங்கு அண்ட் நாங்க வந்து எதுக்கு கம்மியா போயிட்டே போறது நம்ம ஃபிகர் சீட்ஸ் 41 அட்லீஸ்ட் ஒரு 41வது இருக்கணும். ஏன்னா அந்த 41 இருந்தாதான் நாங்களே ஒரு ராஜ்யசபா தேர்ந்தெடுக்க முடியும். அந்த மாதிரி அதுல அவர் ரொம்ப இதுவாயிட்டார். அப்ப இப்படி இருக்கும் பொழுது நாம இங்க டெல்லியில கேள்விப்படுறது காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க இப்படி இருக்கும் பொழுது இப்ப ப சிதம்பரம் செல்வ பெருந்தொகை எல்லாம் காங்கிரஸ்ல ஒரு குரூப் யாரு வந்து டிஎம்கேயோட இந்த உறவு தொடரணும் பல காரணங்களுக்கு. அது அவங்க சொந்த ரிலேஷன்ஷிப் சொந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது. இப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, சரி இதுல எப்படியாவது என்ன பண்றதுன்னு. ஸ்டாலினுக்கு வருத்தம் என்னன்னா சோனியா இதுக்குள்ள வர முடியலையா இந்த பேச்சுவார்த்தைகளுக்குள்ள. சோனியா கொஞ்சம் விட்ரா ஆயிட்டாங்க. இப்ப சோனியாவை எப்படி உள்ள கொண்டு வருது? அதனால நாம இங்க கேள்விப்படுது ஸ்டாலின் தான் முதல்ல ப சிதம்பரத்தை தொடர்புல வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எப்படியா ஸ்டாலின் கொண்டு வாங்க. ஏன்னா கனிமொழி ராகுல் சந்திச்ச போது கனிமொழியால சோனியாவை சந்திக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க இருந்தாங்கன்னா செட்டில் ஆயிடும். ஆனா இந்த தடவை என்னன்னா ராகுலுக்கு என்ன தோணிச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த டிஎம்கே தலைவர்கள்லாம் எங்க அம்மா மூலமா சாதிச்சுட்டு போயிடுறாங்க, நமக்கு கம்மி சீட்டு கிடைக்கிறது. லோக்சபால 12 சொன்னா 9 கிடைச்சது. இப்ப திருப்பி இதே மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் கூடவே ரொம்ப முயற்சி இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. விஜயோட போனா என்னதான் இல்லை, ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், எப்படி பயந்துட்டு இருப்போம், நம்ம என்ன செய்வது. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ராகுல் காந்தி தயாராகி கொண்டிருந்தார். ஆனா இந்த அட்வென்ச்சரை பார்த்துட்டு ப சிதம்பரம் போல தலைவர்கள் பயப்பட்டாங்க. ஏன்னா இது ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஆயிடும். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஸ்டாலினோட ரிக்வெஸ்ட்ல இவர் கர்கேவை கான்டாக்ட் பண்ணி, அண்ட் கர்கேக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா ராகுல் காந்தி லைன் சரியில்லை, அவரும் கொஞ்சம் டிஎம்கேயோட இருக்கிறது பெட்டர். ஏன்னா பாருங்க இந்த கொஞ்சம் சீனியர் லீடர்ஸ் எல்லாமே டோன்ட் லைக் அட்வென்ச்சர். இருக்கிறது இருக்கட்டும் அப்படியே போட்டோம், அது ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும். அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு தெரியணும்னா இந்த காங்கிரஸ்னால நமக்கு பெரிய கிரவுண்ட்ல லாபம் இருக்காது, ஆனா ஆப்டிக்ஸ்ல இருக்குது. நம்ம அலையன்ஸோட ஒரு பெரிய பில்லர் மாதிரி வெளியில வேணும். காங்கிரஸ் காயிட்டுச்சுன்னா பாக்கி எல்லாமே ஆடி போயிடும், சரியில்லாத மாதிரி வரும். அதை தவிர்த்து இந்த ஆட்சியில பங்குன்னு ஸ்டாலின் ரொம்ப ஆவேசம் ஆயிட்டாரு. இது என்ன இவ்வளவு இரிட்டேட் பண்றாங்கன்னு. சோ சோனியா காந்தி எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கு மெத்தட் இதான் கிடைச்சிச்சு. ப சிதம்பரம் கர்கே பேசி கர்கே சோனியா கொண்டு வந்து இங்க பாருங்க இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ஸ்டாலின் ஒண்ணுமே இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, 25 தான் இருக்காரு, மேக்சிமம் 25 அதுக்கு மேல கிடையாது, மேபி 1 or 2 அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவது? அதுக்கு பிறகு இந்த ராஜ்யசபா இது வந்து, ஆனா ஒரு டைத்துல ராஜீவ் காந்தி சொல்லிட்டா ராஜ்யசபா பத்தி நம்ம பேச வேண்டாம், ராஜ்யசபா இது மிக்ஸ் பண்ணா அதுல சேர்த்துக்கிறாங்க அவங்க. ராகுல் காந்தி டஃபா இதா இருந்தாரு. அதுக்கு பிறகு அப்புறம் தான் அங்க சோனியா என்ட்ரி பண்ணப்புறம் என்ன ஆகுது, ராகுல் காந்தி பாக்குறாரு கர்கே ப சிதம்பரம் சோனியா காந்தி எல்லாரும் சொல்றாங்க இல்ல இப்ப டிஎம்கே விட வேண்டாம், அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறானா கொடுக்கட்டும். அப்ப ராகுல் சொன்னாரே 30 கொடுக்கட்டும். சரி அப்படிதான் 30 கொடுக்கட்டும், ஆனா ராஜ்யசபால யார் கேண்டிடேட்ங்கிறது நாங்க தான் டிசைட் பண்ணோம், ஸ்டாலின் சொல்லக்கூடாது எங்களுக்கு யாரை போடணும். இதை ராகுல் காந்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப ராகுல் காந்தி பாக்குறாரு என்ன பண்றது, என்ன எப்படி போகுது. அப்ப கேசி வேணுகோபால் பார்த்தாரு, சரி சோனியா ஆல்ரெடி ஒரு லைன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கர்கே அந்த மாதிரி சொல்றாரு, உடனே இவர் திருப்பி ஸ்டாலின் சொல்ற ஏதாவது பண்ணுங்க. அவர் சொல்ற சரி 28. ஆனா உடனே இப்ப அஷூரன்ஸ் கிடையாது, பாக்கியெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஆட்சி பங்குங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நிலைமை இருக்கு பார்த்துப்போம். சோ அது இல்லைன்னு சொல்லல, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லப்பட்டது. அப்புறம் அப்படிதான் ஸ்டாலின் ஒரு டாக்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு சொல்றாங்க. அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், உள்ளாட்சியில 20% ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இதுல ஒண்ணு முக்கியமான என்னன்னா ராகுல் காந்தி இதுல ஒரு விதமாக சைட்லைன் ஆயிட்டார் தமிழ்நாடு பொறுத்து மட்டும். அதுல ஸ்டாலின் ப சிதம்பரம் மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு விதமாக பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் பண்ணிட்டாங்க. இத ராகுல் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு நம்ம லைன் இவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் ஹஸ் பீன் அவுட் ஸ்மார்டட். அதே ப சிதம்பரத்துக்கு என்ன இப்போதைக்கு பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் டெல்லியில என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஓஹோ இப்ப ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் அவரோட ஃபார்முலா செல்லல, இது அவருக்கு ஒரு பர்சனல் செட்பேக் தான்.
அப்ப இங்கெல்லாம் வருவாரா? தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் வருவாரா? ஏன்னா பீகார்லயே அவர் வரலன்னு நம்ம பார்க்கிறோம். முன்னாடி அவர் பண்ணாரே தவிர, ஓட் சோரின்னுட்டு பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அங்க வராமலே நெறைய நாள் போச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இப்ப இங்க இந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் எந்த அளவுக்கு அவருடைய கோஆர்டினேஷன் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த தேர்தல் பிரச்சாரத்த பொறுத்தவரைக்கும்? இல்ல அதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது ஷாம்லா. ஏன்னா இங்க பாருங்க, இந்த கூட்டணியை பத்தி ராகுல் காந்தி ஒன்றும் பெருசா சொல்லல ஒண்ணும். ம், ம். ஒரு இது கிடையாது. ஒரு இது வரவேற்றோ இது பண்ணியோ. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பீகார் மாதிரியே தான் இருக்குது. ம். தேஜஸ்வியோட பாத யாத்திரை எல்லாம் பண்ணிட்டு கடைசியில சீட் சரியில்லாத அவர் சைலண்ட் ஆயிட்டு இருப்பாருங்க. அப்புறம் கேம்பெயின் தன் கேண்டிடேட்கா கொஞ்சம் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப மீண்டும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா? ஏன்னா உள்ளுக்குள்ள ராகுல் காந்திக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம புதுசா ஏதாவது பண்ணலைன்னா காங்கிரஸுக்கு ஒன்றும் புது ரிசல்ட் வராது. அண்ட் நமக்கு ரீஜனல் கட்சிகள் நம்மளை வளர விட மாட்டாங்க. இப்ப இதுலயே 28 கொடுத்துட்டு எவ்வளவு பேரை ஜெயிக்க வைப்பாங்கிறது கொஸ்டின் மார்க். ம், ம். ஏன்னா எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க, அப்புறம் எவ்வளவு பேரை ஜெயிக்க விடுவாங்க, இது ரெண்டும் இருக்குது. ம். அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மௌனம் சாதிப்பாரு ராகுல் காந்தி. அவருக்கு மனசுல ஏன்னா அவர் என்ன பாக்குறாரு, அவர் கிடைக்கிற ஃபீட்பேக் என்னன்னா, என்னதான் விஜய்க்கு இவ்வளவு தடை இருந்தாலும் விஜய் பின்னாடி கூட்டம் இருக்குது. விஜய் கேட்க இன்னும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ அவங்க பர்சனல் மேட்டர்ஸ் அது இது எல்லாம் வந்துருச்சு. இப்போ சரி. எல்லாம் கலரி விட்டாச்சு. இருந்தும் அவரோட இது இன்னும் குறையலன்னு தான் ஃபீல் பண்றாரு. ராகுல் காந்தி அந்த மாதிரி தான் நினைக்கிறாரு. ம். இதுல ஒண்ணு பாருங்க ஷாம்லா, ஒரு ராஜ்யசபா கொடுத்ததுல யார கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க? அதுதான் மெயின் என்னோட கேள்வி. அது வந்து சைன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாரு, யாருக்கு கொடுக்க போறீங்க, அது தெரிஞ்சாதான் நான் சைன் பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு ஒரு கண்டிஷன் வச்சதா பேசப்படுது. உண்மையில அப்படி ஒன்று விஷயம் நடந்ததா? வேற யாரையாவது நினைச்சிட்டு இப்ப வேற யாரையாவது கேண்டிடேட்டை மாத்திருக்காங்களா, இல்ல இவரை தான் ஆரம்பத்திலேயே வந்து செலக்ட் பண்ண கேண்டிடேட்டா கிறிஸ்டோபர் திலக்? இல்லைங்க, முதல்ல என்னன்னா, அது முதல்ல கேசி வேணுகோபால் பார்த்த போது கேசி வேணுகோபால் ஒரு இண்டிகேட் பண்ணாரு, பவன் கேரா போல இந்த காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காரு, அவங்கள மாதிரி ஆளு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, பாருங்க வட இந்தியா தலைவர்கள்லாம் இங்கேருந்து வர வேண்டாம், இது எங்களுக்கு இந்த நேரத்தில் அது அரசியலில் சரி வராது. அண்ட் எப்போதுமே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு தான் கொடுத்துருவோம், வெளியில கொடுக்க மாட்டோம். ஏன்னா செல்வ பெருந்தொகை மூலமாக பீட்டர் ஆல்ஃபன்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தார். ரொம்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணார் பாருங்க, ராகுல் காந்தி கடைசியில் அவர் சாய்ஸ் என்னங்கிறத முடிவு பண்ணாரு. தனக்கு நெருங்கியவர் ஏஐசிசி செக்ரட்டரியா இருக்கிற நம்ம கிறிஸ்டோபர் திலக் சொல்லிட்டார். அண்ட் நான் கேள்விப்படுறது என்னன்னா, கிறிஸ்டோபர் திலக் இஸ் லைக் மணிக்கம் தாக்கூர். அதாவது என்னன்னா, விஜயோட போறது பெட்டர்னு சொன்ன தலைவர் சார். மாணிக்கம் தாக்கூரே இப்ப ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமை தான் பலம், கட்சி எடுக்கிற முடிவு தான் கடைசி, நம்ம கருத்து வேறுபாடுகள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்ப ட்வீட் போட்டு முடிச்சிட்டாரே சார். இல்ல அது ஏன் முடிச்சாருன்னா, நீங்க காசியில சொல்லுவாங்க, காசியில ஒரு பழமொழி உண்டு, நீங்க இப்போ இது ஒரு முக்கு போட வேண்டாம் நினைச்சா கூட நீங்க இப்போ ஓரமா நடந்து போய் கால் வழிக்கு தடியில விழுந்துட்டீங்க வச்சுக்கோங்க, அப்ப ஹரஹர கங்கேன்றுவாங்களாம். ஏன்னா அவங்க புக்கு போடணும்னு இல்ல, கால் வலிக்கு தண்ணியில விழுந்தாச்சு, சரி அது ஒரு கங்கையில குளிச்ச மாதிரி தானே, ஒரு புக்கு போட்ட மாதிரி தான், உடனே ஹரஹர கங்கை. அந்த மாதிரி தான் இது ஒரு சூழல். அந்த பக்கம் திரும்புறது தெரிஞ்ச உடனே அவர் யூனிட்டின்னு சொல்லிட்டாரு. ஆனா உள்ள விருப்பம் இல்லை. இது பாருங்க என்னன்னா, 28 சீட்டு கொடுத்தாலும் இந்த ஒரு கசப்புங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சவரன் நகை தான் வச்சிருக்காரு, 13,000 ரூபா தான் இருக்கு. கிறிஸ்டோபர் திலக் மாதிரி ஒரு எளிமையான மனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பாருங்க நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்குது காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லாம அவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க்கே பண்ண முடியாதோ அந்த ஏரியாலெல்லாம் ஒர்க் பண்ணவர். இப்ப தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நாளா உங்களுக்கு எல்லாம் தெரியல, இனிமே பாருங்க அவரை நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. உண்மையிலேயே எளிமையாக வந்து இருக்காரு அப்படின்றதுக்காக தான் அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரா? இல்ல ஒன்னே ஒண்ணுங்க, ராகுல் காந்திக்கு கிட்டக்காரர். இப்ப அதே மாதிரிதான் மீனாட்சி நடராஜன் ஒரு பேர் அடிபட்டது இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா தமிழர், பில்லாயில வளர்ந்தவங்க, மத்திய பிரதேஷ் பாலிடிக்ஸ்ல எம்பியா இருந்தாங்க, பட்டசோர் லோக்சபால. ரொம்ப கிட்டக்கா ராகுல் காந்திக்கு. ஏன்னா அவங்களும் ரொம்ப சிம்பிள், ஆட்டோல தான் போவாங்க. இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் தலைவர் ஆட்டோல போறது பார்க்க முடியாது. தெலங்கானாக்கு அவங்க இன்சார்ஜ், தெலங்கானால ரேவந்த் ரெட்டி அரசுக்குள்ள மந்திரிகள் இடையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்னொன்னா தீர்த்தவர் மீனாட்சி நடராஜன்.
ரொம்ப கிட்டக்க என்எஸ்யூலேருந்து இருந்தவங்க. ராகுல் காந்திக்கு அவர் ஏன் பிடிக்கணும்னா இதான். கட்சியில் மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க ஏதாவது ஒரு மீட்டிங்னா அவர் ஆட்டோ பிடிச்சிட்டு வராருன்னு ட்ராமா பண்ணுவார். ஏஐசிசியில் வந்து ஆட்டோவில் இறங்குவாங்க. அதாவது நாங்கள்லாம் எல்லாம் பெரிய பெரிய காரில் வந்து இறங்கும்போது இவங்க அந்த மாதிரி ராகுல் காந்தி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோவில் வந்து இறங்குவார். அந்த ஆனால் அவருக்கு கூட நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, சரி மீனாட்சி நடராஜன். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்டோபர் திலக் யாருக்கு ரொம்ப கிட்டக்க சொல்லிடுறோம் உங்களுக்கு. நம்ம இவர் இருக்கார் பாருங்க, மக்களவையில துணைத் தலைவரா இருக்கார் பாருங்க, கௌரவ் கோகோய். கௌரவ் கோகோய்க்கு இவர் ரொம்ப கிட்டக்க, கௌரவ் கோகோய்க்கு ரொம்ப கிட்டக்க. அதனால தான் நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிறிஸ்தவ சமுதாயத்துல இவருக்கு நல்ல செல்வாக்கு உண்டு. அண்ட் இவர் அந்த கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் இருக்கிற ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு ரொம்ப இதுவாக அதுதான் தான் ராகுல் காந்தி பிடிக்கும் அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம். ஏன்னா ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, நாளைக்கு ஃபியூச்சர் தான் இந்த மாதிரி தலைவர்கள் தான் முடியும் அப்படி அவர் நினைக்கிறாரு. இப்ப செல்வ பெருந்துகரை அவரை புகழணும்னா ஒரு கட்டாயம். ஏன்னா அவரும் ஒரு தலித்து, அவரும் ஒரு கிறிஸ்டியன் தலித்து. ஸோ இதுல என்ன இது புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ கிறிஸ்டபர் திலக்க போட்டது வந்து நம்ம திமுக எப்படி எடுத்துப்பாங்க, என்னது ஒரு ப்ரோ விஜய் தலைவருக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சருக்கு பாருங்க அப்படிதான் யோசிப்பாங்க. அவர் ப்ரோ டிஎம்கே லீடர் இல்ல, அவர் இஸ் மோர் ப்ரோ ராகுல். ராகுல் எதை சொல்றனோ அதை சப்போர்ட் பண்றவர். அட காங்கிரஸுக்கு எதிர்காலம் இருக்கு, தனி காலில் நின்னாதான் எதிர்காலம் இருக்குன்னு நம்புறவர் கிறிஸ்டபர் திலக். இது ராகுல் காந்தியோட அப்ரோச். சரி, அப்ப இப்ப இந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழக தேர்தல்ல? ஏன்னா இந்த கூட்டணியில் இவ்வளவு கசப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகும், இது வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து அந்த திமுகக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, 2-3 விஷயம் வருது இதுல. ஒண்ணு, ராகுல் நல்லா கேம்பெயின் பண்ணுவாரா. இரண்டாவது, சோனியா வர போறது இல்லை இந்த கேம்பெயின்ல, அது தெரியும். இப்போ ராகுல் கொஞ்சம் இந்த முழுமையா வரலைன்னா அப்ப என்ன ஆகுது. இரண்டாவது, இந்த 28 சீட்ஸ் இருக்குது, இதுல யார் யாருக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்க காங்கிரஸ்ல. ராகுல் எவ்வளவு இளைஞரை கொண்டு வராரு. சிட்டிங் இருக்கிற 17 எம்எல்ஏஸ் இருக்காங்களோ, 18 இருக்காங்களோ, அவங்களுக்கு யார் யாருக்கு கிடைக்க போகுது. இல்ல அதுல அவரோட பேச்சு எடுபடுமா, இல்ல அதுலயும் இங்க இருக்கவங்களே முடிவு பண்ணிடுவாங்களா? அதுல திருப்பி அவரோட ரோல் வருங்க. அதுல நீங்க ராகுல் காந்தி திருப்பி எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. ராகுல் காந்தி பாருங்க, அவர் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அதுல அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாரு, இளைஞர்களுக்கு இடம் கொடுங்க, புது முகத்துக்கு இடம் கொடுங்க, மகளிருக்கு இடம் கொடுங்க, பின்தாங்கியவர்களை இடம் கொடுங்க, தலித் சமுதாயத்துக்கு கொடுங்க, பழங்குடியினர் கொடுங்கன்னு வருவார். அதுல அப்ப அந்த பேர் பட்டியலை பார்த்த பிறகுதான் திமுக முடிவு செய்யும் இதுல எவ்வளவு பேரை ஜெயிக்க வைக்கணும், எவ்வளவு பேரை ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு. ஸோ பார்ப்போம் சார், இது எப்படி போக போகுது, இன்னும் தேர்தல் களம் எப்படி போக போகுதுன்றதை பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.